இன்னைக்கு காலையில ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேங்க. ஷார்ட் ஃபிலிம்ல ரொம்ப அழகா பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமப்புறங்கள்ல அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம கூட ஒரு சாதாரண ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணதுக்காக இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா விளக்கியிருக்காப்புல இந்த குறும்படத்து மூலங்க. இந்த படத்துல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத விரிவாக பார்ப்பாங்க. எடுத்த உடனே ஷார்ட் ஃபிலிம் எடுத்த உடனேயே ஓப்பனிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்தை காட்டுறாங்க. அதுல எப்போதுமே அந்த பையனை கூப்பிடுறதுக்காக அவ அப்பா தான் வருவாப்புல. ஆனா அன்னைக்கு அவன் அப்பா வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. அப்பல அவங்க அம்மா தான் கூட்டி வர்றதுக்காக வர்றாங்க. அவங்க அம்மா கர்ப்பிணியா இருக்காங்க. அப்பல நடந்து பஸ்ஸுக்காக வர்றாங்க. ஆனா பஸ் போயிருச்சு. அப்போது ஒரு கேரக்டர், அதாவது மீன் வைக்கிற ஒரு கேரக்டர் ஈவினிங் டயத்துல வர்றாப்புல. இது மாதிரி பஸ்ஸு போயிடுச்சு, ஏன் இங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவன் அம்மா முடிவு எடுக்கிறாங்க, சரி நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்றத. இதில் ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி வெளிப்படுத்திருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிமில். அதை அப்படியே சொல்லிட்டு வாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு அழகான ஒரு நேச்சரை காட்டுறாங்க. கிராமப்புறத்தினுடைய அந்த என்வாரன்மெண்ட்டை சூப்பராக காட்டுறாப்புல. நடந்து போயிட்டு இருக்கும்போது பிள்ளைக்கு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்பல அந்த பையன் ஒரு சில கேள்விகள் அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஃப்ளைட் எப்படி மேலே போகுது, ஏன் கீழே வராதா அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஃபன்னா முன்னெல்லாம் கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மக்கள் நாய்கள் தொழில் தாங்க முடியாம அதுக்கப்புறம் அவங்க காட்டுல போக ஆரம்பிச்சு. காட்டுல சிங்கங்கள் தொழில் தாங்க முடியல. அடுத்து மேலே பறக்கும்போது பறவைகள் தொழில் தாங்க முடியல. அதனாலதான் ரொம்ப ஹைட்ல போயிடுச்சு, பறவைகள்ல டச் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கடைக்கு எனக்கு இது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுமா, மிட்டாய் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி. அப்போது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அப்படின்னா அப்பப்ப அவ அம்மா நடக்க முடியாம இருக்கும்போது உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பைக் கிராஸ் ஆகும். கிராஸ் பண்ணா டக்குனு அம்மா என்ன எந்திரிச்சு நின்றுவாங்க. ஸோ அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. உண்மையில சூப்பரா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட். அது கடைசி என்னன்னு சொல்றேன் நான். அப்புறம் அதை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி நிறைய 2 பேருக்குமே அம்மாவும் பிள்ளைங்க ரொம்ப நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது அவனும் கேள்வி கேட்டே இருக்கிறான், இது எப்படி வந்துச்சு, இந்த ஊர் எப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கிறான். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா மயன் கேட்கிறான், எனக்கு யூரின் வருதுமா, பாஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு வயல்வெளி ஓரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சேன் பார்க்கும்போது ஏன் ஓரமா இருக்கலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பாலாஜி செம்ம அழகா கொடுத்துருக்காப்புல. அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அதை தாண்டி போன உடனே மறுபடியும் பையன் கேட்பான், அம்மா எனக்கு யூரின் அர்ஜென்டா இருக்கிற போகணும் அப்படின்னு சொல்லுவான். ஓகே நீ ரோட்டு ஓரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் ரோட்டை தாண்டி அது வயக்காடு உள்ள போக ஆரம்பிச்சிருக்கான். யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன், அதாவது மனித மிருகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜாதி வெறி கொண்டவன், அவன் உள்ள வெளியே அவன் மயனை அடியடி அடிக்கிறான். எப்படா நீ இந்த இடத்துக்கு யூரின் பாஸ் பண்ண போச்சு அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையில பேசுறான். பேசி அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் தாய்க்கு எப்படி சும்மா பார்த்துட்டு இருக்க முடியும். ஒன்று தாய் போய் அடிச்சு அவன் அந்த எவன் மனித மிருகமா இருந்தாலும் அடிச்சிடுறாங்க. அடிச்சு பையன் எடுத்து வந்துடுறாங்க. அப்ப சவுண்டு விடுறான். சவுண்டு விட்டு ஒன்னே மரிடா அப்படின்னு ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசி அவன் அம்மா தரன்னு அந்த ஊருக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஒரு பையன் இங்க மாதிரி கூட்டமா இருக்கு வாழ்ந்துடும் போது இல்ல நானே கஷ்டமா இருக்கேன், எப்படி நான் படம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அம்மா அடின்னு அடிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களாம் இந்த நடக்கிறதே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்ப எழுந்து நின்றா பார்த்தீங்களா, அப்ப ட்விஸ்ட் சொல்றாங்க, எங்க பிரசிடண்ட் வரும்போது எழுந்து நிக்க விட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை தகாத வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா இங்க எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு ஆள் அந்த பையனை தூக்கி விட்டு போய் ஊர்ல போய் ஆளை கூட்டிட்டு வா, இல்லைன்னா உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். ஒண்ணு பேக்லாம் தூக்கி போட்டு ஓட ஆரம்பிச்சுட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் திருப்பி பையன் வர்றான். வந்த உடனே அந்த அம்மாவை கூட்டு போய் வீட்டில் வச்சிடறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. அப்போது அவன் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அவன் ஹஸ்பண்டு. ஆனால் அவன் அம்மா எனக்கு சாப்பிட மனசு வரல, அச்சா தண்ணியாச்சும் குடி அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிச்சா எனக்கு யூரினுடைய ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊராளுக்கு அடிக்கும் போது தண்ணி கேட்பாங்க அவங்க கர்ப்பிணி பெண். அப்போது ஒருத்தவங்க யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா ஒரு ஜாதி இன்னுமே ஒரு கிராமப்புறங்கள்ல இன்னுமே இது மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம மூணுல போய் நம்ம சாப்பிட போறோம், ஒரு 100 கோடி ரூபாய் நீங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பில்டிங் கட்ட போறாங்க, இன்னொரு உலகம் ஒண்ணு இருக்கு, ஏலியன் இருக்கு, இது மாதிரி விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏஐ அப்படின்ற விஷயம் இருக்கு, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி டெக்னாலஜி செம்மையா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி அழகா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்படி
அப்படிலாம் அங்கெல்லாம் போகாதையா, இன்னுமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம்யா, நம்ம இன்னும் பெரிய லெவல்ல வளரல அப்படின்றத ரொம்ப அழகா ஷார்ட் ஃபிலிம் மூலம் மக்களுக்கு தெரியப்பட்டிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்க விரும்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் ஃபுல் வீடியோ லிங்க் என்ன போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. மக்களாகி நீங்க இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆளுகளை மாற்றி அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லி இந்த பதிவு விடுறேன். See you all.